தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் தமிழ்த்தாள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முதல் நாளில் மொழிப்பாடத் தேர்வு நடைபெற்றது. தமிழ் மொழித்தாள் எளிமையாக இருந்ததாகவும் பாடப்புத்தகத்தில் இருந்தே கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழ் ஈஸியாக தான் இருந்தது, நல்லா தான் எழுதினேன். ஆனால் பயந்துனே போனேன், வருமா வராதானே. எல்லாமே ஈஸியாக தான் வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சினே போனேன். அம்மா வேறு சொன்னாங்க, ரொம்ப உள்ளேருந்து கேட்குறாங்க அப்படி சொன்னாங்க. அதனால அதுவும் பயந்துன்னு போனேன். ஆனால் பார்த்தா எல்லாமே இந்த கொஸ்டின் தான், புக் ஆன்சர் தான் வந்தது. ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்டு குருவினா சிவினா அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. டீச்சர் சொன்ன மாதிரி எல்லா கொஷின்ஸும் படித்தோம். அவங்க சொன்ன மாதிரியே எல்லா கொஷின்ஸும் வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விபத்தில் சிக்கி கால் சிதைவு ஏற்பட்ட போதும் நடக்க உதவும் கருவியுடன் மாணவி ஒருவர் ஆர்வத்துடன் தேர்வு மையத்திற்கு வந்து தேர்வெழுதினார். விழுப்புரம் அடுத்த கீழ் பெரும்பாக்கத்தில் தந்தை இறந்த நிலையிலும் ரித்திகா என்ற மாணவி மனம் தளராமல் தமிழ் மொழித்தாள் தேர்வை எழுதினார். அவருக்கு சக மாணவர்களும் ஆசிரியர்களும் நம்பிக்கையூட்டினர். இதே பள்ளியில் தேர்வெழுத வந்த ஜெகநாத் என்ற மாணவன் தேர்வுக்கு முன்பு தமது பிறந்த நாளை கொண்டாடினார். தேர்வுக்கு இறுதிக்கட்ட தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றது தேர்வு இறுக்கத்தை இலகுவாக்கியது. நாமக்கல் அடுத்த பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் விபத்தில் சிக்கிய மாணவி கார்த்திகா ஸ்ரீ முதலுதவி சிகிச்சைக்கு பின் தலையில் கட்டுடன் வந்து தேர்வு எழுதினார். நாகையில் தமது பயணத்தால் மாணவர்கள் தேர்வுக்கு செல்வதில் இடையூறு இருக்கக்கூடாது என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தகவலை பகிர்ந்தார். இன்னைக்கு பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படின்ட்டு சொன்னார். சரின்னு உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூடத்து உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டி இங்கேருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணும் வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமயந்தி அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு செய்தியை சொன்னதுக்கப்புறம் இப்போ வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றார் என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர். தமிழ்நாடு முழுவதும் 8,21,057 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.